நடிகர் சங்க தேர்தல் குறித்து விஷால் அணியினர் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நடிகர்கள் பேசி வருகின்றனர். அதன் நேரலையை பார்க்கலாம். நான் சொல்ல மாட்டேன். அவர் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். அத்தனை பேரோட ஒரே உணர்வு, இது ஒரு குடும்பம். அத்தனை பேரோட ஒரே உணர்வு, யாருக்குமே கருத்து வேறுபாடு இல்ல. அத்தனை பேர் நினைச்சது ஒரே விஷயம், உங்களுக்காக பாடுபடணும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கல, உங்க குடும்பமும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நினைச்ச இந்த கும்பல். இதுதான் இந்த இளம் தலைமுறை. இந்த இளம் தலைமுறை என்ன பண்ண போறது நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்க அத்தனை பேர் பேச முடியாத சூழ்நிலை, ஏன்னா டைம் இல்ல. அதனால எல்லாரையும் வந்து ஒரே நேரத்தில் நிப்பாட்டி என்னோட சொத்தை நான் காட்டணும்னு நான் நினைச்சேன். எலெக்ஷன் முன்னாடி சொத்தை அறிவிக்கணும்னு சொல்லுவாங்க, சொத்தை அறிவிக்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் என் சொத்து, எலெக்ஷன் ஆபீசருக்கும் சரி யாருக்கும் சரி இதுதான் என் சொத்து நான் அறிவிக்கிறேன். வந்துட்டாரு, இவரும் இன்னொருத்தர் வந்துட்டாரு, வந்துட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஒரு விஷயத்த ரொம்ப குறிப்பா சொன்னாங்க, இளைஞர்கள் வந்துட்டாங்க இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னு. ஆனா இளைஞர்கள் வரணும்னா அதுக்கு முக்கியமான சப்போர்ட் பெரியவர்கள் எங்க பின்னாடி இருக்காங்க. அது ஒண்ணுதான். நாங்க பெரியவர்களை எதிர்த்து வரல, பெரியவர்களோட சப்போர்ட்டோட வந்திருக்கோம். அதான் உண்மை. விஷால் சொன்னாரு என் சொத்துன்னு. இது சொத்து கிடையாது, சொந்தம். எப்பவுமே உங்க கூடயே இருக்கிற சொந்தம். 2013 ஒரு சின்ன கேள்வியா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ஒரு 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 இந்த அளவுக்கு ஒரு எலெக்ஷன் அளவுக்கு வரும்னு நாங்க எதிர்பார்க்கல. நாங்க வந்து அது வேணும்னு நினைக்கல. நாங்க அது அப்படி ஆயிடுச்சு. ஒரு நியாயமான விஷயத்த கேட்கணும்னு நினைச்சு வந்தோம். அது வந்து வேற ஒரு ரூபத்தை கொடுத்துருச்சு. இது அதுவா நடந்த ஒரு விஷயம். நான் ஒன்றும் இல்லை, நான் போய் கேட்டோம் கேள்வியை, என்னப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், உங்கள் நண்பருக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் போய் கேட்க மாட்டீங்களா சார்? என் நண்பனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வருவேன் சார் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் எல்லாரும் வந்தோம். ஸோ இது நண்பர்களுக்காக ஆரம்பித்தது, நடிகர்களுக்காக ஆரம்பித்தது. நம்மளுடைய ரைட்ஸ் மேலே நமக்கு உரிமை இருக்குது, அந்த ஒரு விஷயத்தால தான் ஆரம்பித்தது. கண்டிப்பாக இந்த அணி வெற்றி பெற்றே தீரும். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் வருகிற 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் சரத்குமார் அணியினரும் விஷால் அணியினரும் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்த வண்ணம் இருந்தனர். நடிகர் சங்க தேர்தல் குறித்து விஷால் அணியினர் தரப்பில் நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் ஏராளமான நடிகர்கள் கலந்து கொண்டனர். ஆலோசனை கூட்டத்தின் போது கலந்து கொண்ட நடிகர்கள் வடிவேலு, ஜெயம் ரவி, பொன்வண்ணன், விஷால் உள்ளிட்டோர் உரையாற்றினர். இந்த தேர்தலில் விஷால் அணியினர் வெற்றி பெறுவது உறுதி என்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் தெரிவித்தனர். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் விஷால் அணியின் தலைவர் பொறுப்புக்காக வேட்புமனு தாக்கல் செய்த நாசர் அவர்களுக்கு நடிகர் கமல்ஹாசன் அவருடைய வேட்புமனுவை முன்மொழிந்தார். ஒரு குரல் கொடுக்கறோம்ட்டு இவ்வளவு மொத்தமா பெரிய குரலை கொடுத்துட்டீங்களேப்பா. வாங்க, ரொம்ப நன்றி. சீக்கிரம் மேடையை காலி பண்ணுங்க. வாங்க, உங்க வேலை முடிஞ்சு போச்சு எங்களுக்கு. இது வந்தது ஒன்லி ஜென்ஸ் மட்டும்தான். இன்னும் பெண்கள் படை தனியா நின்றுட்டு இருக்கு. ஆரியாவே கிட்டத்தட்ட 20 ஓட்டு கன்ஃபார்ம் சொல்லிட்டாப்ல அவர் சார்பா.